ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ-சேவையில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டோடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக செக் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேபி சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டை எப்படி உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இ-சேவையில ஒரு சர்டிஃபிகேட், எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆயிருச்சா ஆகலையா அப்படிங்கறத உங்களால வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்க உங்க நேரஸ்டா இருக்கக்கூடிய இ-சேவையில போயிட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்க அகைன் அங்க போயிட்டு வந்து செக் பண்ண தேவையில்லை. வீட்ல இருந்துகிட்டே உங்க மொபைல் போன் மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டோடைய இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்ல மேல வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இ சேவையில நீங்க வந்து சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட்ல அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து டிஎன் செமிகாலன் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே பார்த்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிற நம்ம அப்ளை பண்ணது வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. அதாவது வந்து சர்டிபிகேட் வந்து விவோ, ஆர்ஐ, தாசில்தார் எல்லாமே வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல அப்ரூவல் ஆகும். சோ நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, சர்டிபிகேட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஆனா இன்னும் வந்து டிஜிட்டலா வந்து பாத்தீங்கன்னா சைன் ஆகல, பெண்டிங்ல இருக்கு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் டே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சிக்னேச்சர் எல்லாமே வந்து அப்டேட் ஆகி இந்த அப்ளிகேஷன் அப்ரூவல் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ரூவ்டு வந்தா மட்டும்தான் உங்களால சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ இப்போ வந்து நல்லா கவனிக்கணும். ஸ்டேட்டஸ் நம்மனால வந்து மொபைல் போன் மூலியமா செக் பண்ணிட்டோம். மேல உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். கீழ வந்து பாருங்க, ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டு வந்துருச்சு. அப்போ அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல வந்து பாருங்க வெரிஃபை சர்டிபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சர்டிபிகேட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் நம்ம வந்து என்ன அப்ளிகேஷன் நம்பர் போட்டோமோ அப்ளிகேஷன் நம்பரும் சர்டிபிகேட் நம்பரும் சேம் தான். சரிங்களா? இதை போட்டுட்டு கேப்சா அப்படியே பார்த்து இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய சர்டிபிகேட்டை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஆன்லைன்ல வந்து சப்மிட் வந்து பண்ணிட முடியும். இப்போ மறுபடியும் பாருங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல சர்டிபிகேட் வந்து அப்ரூவ்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுது. உங்களால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த லிங்க் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பிடிஎஃப் உங்களால வந்து டவுன்லோட் அப்படிங்கறத வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க, சர்டிபிகேட் வந்து பிடிஎஃப் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஜிட்டலா சைன் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, பிஎஸ்டின் சர்டிபிகேட் நாங்க வந்து இ-சேவையில அப்ளை பண்ணோம், அதுக்கான ஸ்டேட்டஸ் எங்களால வந்து செக் பண்ண முடியல இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்ல அப்படிங்கறத கேக்குறீங்க. பிஎஸ்டின் சர்டிபிகேட் அப்படிங்கறத வந்து நம்ம இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்ல வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இந்த இடத்துல கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிஎஸ்டின் சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் அதாவது டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், துறை நம்பர்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த இடத்துல அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு இந்த இடத்துல சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் இந்த இடத்துல வரும். மொபைல் நம்பர், உங்க நேம், அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிருச்சு அப்ரூவல் ஆகலையா அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்து கிளிக் ஹேர் டு டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க வந்து பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்கான ஆன்லைன் ஃபார்மட். சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இ-சேவையில அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை நீங்க வீட்ல இருந்தபடி உங்க மொபைல் போன் மூலியமா அப்ளிகேஷனை வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே இண்டிவிஜுவலா வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எது ரிலேட்டடா வீடியோ வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.